பக்தனை தனக்கு நிகராக பகவான் உயர்த்தி விடுகிறார். இதை யாருமே பண்ண மாட்டா. தலைவன் தலைவனாவே இருக்கணும், தொண்டன் தொண்டனாவே இருக்கணும். இதுதான் உலகத்துல நடக்கும். பகவான் இடத்துல மட்டும் அது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரே ஒரு பாட்டு திருஷ்டாந்தம். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று ஆழ்வ திருப்பாவை நாச்சியா திருமொழியில ஆண்டாள் பாடுறாளோ இல்லையோ. கல்யாணத்துக்கு கண்ணன் வருகிறார். மாப்பிள்ளை வரும்போது ஜானவாசத்துக்கு வரார். வரச்சே அவர் மட்டும்தான் தேர்ல வருவார், அவர் மட்டும்தான் குதிரை பேர்ல வருவார், யானை பேர்ல வருவார். கூட இருக்கிற தோழர்களுக்கெல்லாம் வண்டி வாங்கி கொடுத்து அவரையும் தேர்ல ஏத்துவாளான். இப்படி எல்லாம் உலகத்துல பார்த்ததே கிடையாது. ஆனா கண்ணன் வரும்போது வாரணம் ஆயிரம் சூழன்னு ஆண்டாள் தெரிவிக்கிறாள். கண்ணன் யானை பேர்ல வந்ததோடு மட்டும் அல்ல, சுத்தி 1000 யானைகளை கண்ணன் அழைத்து கொண்டு வந்தாராம். எதுக்குன்னால் கண்ணனுக்கு 1000 இடையர்கள் நண்பர்கள். அந்த இடையர்களை தரையில நடக்க வச்சு தாம் மட்டும் யானை மேர்ல வர்றது கண்ணனுக்கு பிடிக்காதான். எனக்கு என்ன மரியாதையோ சமமான மரியாதை என் நண்பர்களுக்கு இருக்கணும், என் பக்தர்களுக்கு இருக்கணும். இப்ப எனக்கு யானையா 1000 பேருக்கு ரொம்ப மாப்பிள்ளை நிறைய கேட்பார் போல் இருக்கு. தனக்கு யானை கொடுத்தா போராது, ஒவ்வொருத்தருக்கும் யானை கொடுக்கணும். வசுதேவருடைய சொத்து 1000 யானைகள் பேரிலே கண்ணன் வந்தான். அப்ப கருத்து என்ன? தனக்கு என்ன பெருமை இருக்கிறதோ தன்னுடைய பக்தர்களுக்கு அதே அந்தஸ்த பகவான் கொடுக்கிறார். அப்ப அவர் திருவடிகள் நம் தலையில் பட்டால் புனிதத்தன்மை, அவருடைய பக்தர்கள் திருவடிகள் தலையில் பட்டாலும் புனிதத்தன்மை. அவ்வளவு பெருமை உண்டு. அடுத்தது சொன்னார், ஆச்சாரியனை மட்டும் விட்டுடவே கூடாது. எவ்வளவு உயர்ந்து விட்டாலும் ஆச்சாரியனை விட்டு விட்டு பகவானை ஒருவன் பற்ற முயன்றால் அவனுக்கு ஒரு நாளும் பகவானை அடைய முடியாது. வியசன சதான்விதாக சமவகாய குரோச்சரணம் வணிஜ இவ ஆஜஹா சந்தி அகிருத்த கர்ணதரா ஜலதௌ. ஒருவன் ஆச்சாரியனை விட்டு விட்டு நான் நேர பகவானை பற்றுகிறேன் என்று முயற்சித்தால் அது எதை போல தெரியுமா? ஒரு வணிகர் கப்பலில் ஏறி தாண்டி ரொம்ப தூரம் போய் வணிகம் செய்ய வேண்டும்னு புறப்பட்டு விட்டார். ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டார். இந்த கப்பலை ஓட்ட வேண்டியவரை மட்டும் கரையிலேயே விட்டுட்டு கடலுக்கு வந்துட்டாராம். அத போலத்தான் இது இருக்கு. உன்னை அழைத்து கொண்டு பகவானை நோக்கி செல்ல வேண்டியவரே ஆச்சாரியன் தான், அவருக்குத்தான் வழி தெரியும். நாம வணிகர்கள், எனக்கு வழி தெரியாது, பொருள் மட்டும் எங்கிட்ட இருக்கு. இந்த ஆத்மாவை போய் பகவான் இடத்துல சமர்ப்பிக்கணும். போகணும்னா சம்சாரம் என்கிற கடலை தாண்டி கப்பலிலே செல்ல வேண்டும். கப்பலை ஓட்ட தெரிஞ்சவர் ஆச்சாரியன் மட்டும்தான். எப்படி போனா இந்த சம்சாரத்துல விழுந்துருவோம், எப்படி போனா பிழைத்து தப்பி விடலாம், இது அவருக்குத்தான் தெரியும். அப்ப ஆச்சாரியனை விட்டு விட்டு குரோஹோ சரணம், ஆச்சாரியன் திருவடியிலிருந்து விலகி நேர பகவானிடத்தில் ஒருவன் போக பார்த்தால், ஒரு வணிகன் கப்பலை ஓட்டுவதற்கே ஆளை ஏத்தி கொள்ளாமல் பெரிய கப்பல் பிரயாணத்துக்கு போனா எவ்வளவு முட்டாள்தனமோ அதை போல இந்த ஆளினுடைய நடத்தை இருக்கும் என்று வேதம் தெரிவிக்கிறது.